2014ல நடந்த ஒரு ஸ்கேமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூஜா யுக்னேட்டோவா இவங்க ஒரு பயங்கரமான பேச்சாளர் யூரோப் கண்ட்ரீஸ்ல. அது ஒரு பிளஸ் பாயிண்டா வச்சு யூரோப் கண்ட்ரில என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிட்காயின் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதை விட பெருசான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஒன் காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பின மக்கள் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 175 கண்ட்ரில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொன்சி ஸ்கீம் மூலியமா எஜுகேஷன் பேக்கேஜ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு விஷயம் நடந்தது, முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா, பின்னாடி ஜாயின் பண்றாங்கல்ல அவங்களோட காசை எடுத்து முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா கொடுத்தாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எப்போ மக்கள் சேரத்தை ஸ்டாப் பண்றாங்களோ அப்ப அந்த பிசினஸ் திவால் ஆயிடும். மக்கள் எல்லாம் அந்த எஜுகேஷன் பேக்கேஜ் வாங்கும் போது அவங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் கொடுத்தாங்க, ஒன் காயின் டோக்கன். அது மூலியமாவும் சில பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. 2016ல ஒன் காயின் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல காசு குவியுது. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு சந்தேகம் வந்து இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஒரு தரமான சம்பவம் ஏற்படுது. 3 மில்லியன் பீப்புள் கிட்ட இருந்து 4 பில்லியன் அமௌண்ட் வந்து ஸ்கேம் பண்றாங்க. இதுல ரூஜா கூட இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட சிறை தண்டனை கொடுத்தாங்க. அந்த இடத்துல ரூஜா எஸ்கேப் ஆயிட்டாங்க. FBI ரூஜாவை பிடிச்சு கொடுத்தாக்கா 5 மில்லியன் சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்றாங்க. இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க.